அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். ரொட்டீன் நல்லதை விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கு காலையில் இந்த 8-8:30 மணிக்கு நம்ம வேலன் ஹாலில் நம்ம எல்லாம் சந்திக்க போகிறோம். தொடர்ந்து நம்முடைய நகராட்சி செய்யக்கூடிய தேவையற்ற விஷயங்கள், அதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் குறித்து நம்ம இன்றைக்கு ஆலோசனை செய்ய இருக்கிறோம். எல்லோரும் அவங்க கருத்துக்களை நீங்கள் சொல்கிறதுக்காக உங்களை எல்லாத்தையும் நம்ம அழைச்சிருக்கோம். நீங்கள் எல்லாருமே வர்றதா உறுதி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதில் நம்ம பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கு அதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு ஒரு 5 நிமிடம் நான் இன்னும் பல விஷயங்களை அங்கே உங்கள் முன்னாடி நான் வைக்க போகிறேன். அதை ரொம்ப சுருக்கமாக நான் இப்போ உங்களுக்கு கடகட நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் அங்கே வர்றப்போ ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தோடு அங்கே வரணும் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காகத்தான் இந்த ஒரு சிறு பதிவு. அதாவது இப்போ பாருங்கள், ஒரு 43 பிரச்சனைகளை நான் இன்றைக்கி அங்கே உங்கள் முன்னால் பட்டியலிட போகிறேன். ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், நாங்கள் கவனத்தை எடுத்துக்கோங்க. குப்பைகளை முதல்ல நகராட்சி தான் பிரித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. அதை இப்போ தனியாருக்கு டெண்டர் விட்டதனுடைய விளைவு மொத்தம் பூண்டியே பார்த்திங்கன்னா குப்பை மேடாக போச்சு. ஏன் தனியாருக்கு டெண்டர் விட்டாங்க? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒவ்வொரு வார்டு உறுப்பினருக்கும் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு. வருஷத்துக்கு ஒவ்வொரு வார்டுக்கும் பல ஆயிரங்கள் இல்லை லட்சங்கள் எப்படி சொல்கிறது, அன்பளிப்பாக தரப்படுவதாக உறுதியான செய்திகள். இதை ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு போராட்டத்தை நம்ம சிபிஎம் நடத்துகிறப்பவே அங்கேயே நம்முடைய வார்டு உறுப்பினர்கள் சுப்பிரமணிய அண்ணாவும் தேவராஜ் அண்ணாவும் தெரிவித்தாங்க. அவர்களை தவிர மீது எல்லோருமே பணம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அவலத்தை அங்கே தெரிவித்தார்கள். மிகவும் வெட்ககரமான துக்ககரமான விஷயம். இரண்டாவது, திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன திடக்கழிவு மேலாண்மை இதுவரைக்கும் செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அங்கங்கே ஒரு கட்டடத்தை கட்டி வைக்கிறாங்களே தவிர அதில் என்ன திடக்கழிவு மேலாண்மை நடக்குதுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாறைக்குழியில் தான் குப்பை கொட்டிகிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் பாறைக்குழி ரெப்பர வேலை தான் நடந்துட்டு இருக்கே தவிர ஒரு திடக்கழிவு மேலாண்மை சமாச்சாரமும் ஒன்றுமே நடக்கவே இல்லை. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து வாங்கினாங்க குப்பைகளை. இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக இந்த தனியாருக்கு விட்டதுக்கு அப்புறமே எங்கேயுமே பிரித்து வாங்குறதே இல்லை. பிரித்து வாங்கலன்னா என்ன அர்த்தம்? மொத்தமாக கொண்டு இங்கே கொட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்னாகும்? ஊரே இப்போ கொண்டு போய் பாறைக்குழியில் கொட்டினா ஊரே நாரி போகும். கீழே இருக்க தண்ணியெல்லாம் நாரி போயிடும். கீழே இருக்க தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்ன ஆகும்? எல்லாம் கெட்டு போயிடும். அப்போ இது என்ன திடக்கழிவு மேலாண்மை? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் கூட திடக்கழிவு மேலாண்மை பண்ணவே இல்லைங்க. இது வரைக்கும் 4 ஆண்டுகளாக திருப்பூர் மாநகராட்சி முதற்கொண்டு சொல்லிகிட்டே தான் இருக்காங்களே தவிர ஒரு ஆண்டில் செய்யக்கூடிய வேலைங்க இது. இந்தூரில் நீங்கள் வடக்க பார்த்தீங்கன்னா, இந்தூரில், சூரத்தில், எல்லா வடக்கு இருக்கக்கூடிய எல்லா நகரங்களில், இங்கே குருவாயூரில், கேரளாவில், இப்படி எல்லா பக்கமுமே, மைசூரில், இப்படி எல்லா பக்கமுமே திடக்கழிவு மேலாண்மையை ஒரே ஒரு இடத்துல மிக சிறப்பாக செஞ்சுட்டாங்க. ஆனால் ஏன் இவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பத்த மாட்டேங்குது? அப்போது பணம் பண்ணுவதுதான் நோக்கமாக. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் தொகை கிட்டத்தட்ட நம்முடைய பூண்டி நகராட்சியில் 60,000 பேர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அது போக பல லட்சம் மக்கள் போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளும். அப்படின்னா ஒரு 200 பேருக்கு ஒரு துப்புரவு தொழிலாளராவது இருக்கணும். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு அரசாங்கம் சொல்லிக்கக்கூடிய முறை. ஆனால் இன்றைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, 60,000 பேருக்கு அப்போ 300 பேர் இருக்கணும். சரி, கடைசிக்கு ஒரு 200 பேராவது இருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்றைய நிலை என்ன தெரியுமா? வெறும் 80 பேர் தான். நகராட்சியில் 20 பேர், வெளியில் ஒரு 60-65 பேர். இப்போ 80 பேர் வச்சு தான் இத்தனை வேலைகள் அவங்க வாங்குகிறாங்க. அப்போது எவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ இந்த பணமெல்லாம் தனியார் சம்பாதிப்பதற்காகத்தான் இவர்கள் இந்த டெண்டர் கான்ட்ராக்ட் எல்லாம் விடுகிறார்களா? அது ஏன் வருடம் ஒருத்தருக்கே விடணும்? அது ஏன் வருடத்துக்கு போன வருடம் வரைக்கும் கம்மியாக பணம் கொடுத்தவர் இப்போ அதிகமாக பணம் கொடுக்குறாரு? இப்போ எத்தனை கேள்விகள் இருக்குது பாருங்கள். அப்புறம் அம்மாபாளையம், பெரியபாளையம் சாலைகளில் நீங்கள் அம்மாபாளையத்தில் அந்த சாலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி இருக்கும். அந்த காய்கறி கடையெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி கூடிய அந்த சாக்கடை. அதே மாதிரி இங்கே பெரியபாளையம் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த கருசாமி கறிக்கடை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் கூடிய சாக்கடை ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கும். என்ன காரணம்னா, அங்கே அடியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கவே இல்லை. வருடத்துக்கு ஒரு முறை அந்த மண்ணை எடுத்தால் தான் அது வழியாக தண்ணீர் அந்த சாக்கடை நீர் தெளிவாக போகும். அப்போ அதை செய்யவே இல்லை. அப்போது ஏன் அதை செய்யலை? எப்போவுமே செய்கிறத ஏன் நிறுத்துறீங்க? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வார்டு உறுப்பினர்களுக்கு மாதம் ஒரு தொகை பிரித்து தரப்படுவதாக பொதுமக்கள் அத்தனை பேருமே குற்றம் சாட்டுகிறார்கள். இது எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம். நான் கூட பேசிட்டு தான் இருக்கேன். அப்போது இது இல்லைன்னு சொல்லி ஒரு மறுப்பு கூட இல்லை. அப்படி எதுவுமே இல்லை, ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை. அப்போது இது உண்மைதானா? அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா அதில் நம்முடைய எனக்கு தெரிந்து நம்ம மதிப்பிற்குரிய திரு சுப்பிரமணிய அண்ணா, திரு தேவராஜனாவை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி வார்டு உறுப்பினர்களும் அந்த தொகையை பங்கு போட்டுக் கொள்கிறார்கள் என்பதுதான் மக்களுடைய ஒரே குற்றச்சாட்டு. ஆக கட்சி பேதம் இல்லாமல் பணம்
சம்பாதிக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வெட்ககரமான விஷயம். ஆனால் தேர்தல் நேரத்திலே நாங்கள் வேறு, அவர்கள் வேறு, எங்கள் கொள்கை வேறு, அவர் கொள்கை வேறு என்று அடேங்கப்பா அவர்கள் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்திற்கு அளவே இல்லை. அப்போ துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா 620 ரூபா வந்து நம்ம பேரூராட்சியில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தனியார் விட்டதுக்கப்புறம் 440 450 ரூபாயோ கிட்டத்தட்ட 200 கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு வருட சம்பளம் ஏற்றிட்டு தான் போவாங்க. அது எப்படிங்க கம்மி பண்ணுவாங்க? அதுவும் இவங்களுக்கு அதுவும் முதலையாவது நான் இருந்த ஒரு என்ஜிஓ மூலமாக வருடத்துக்கு ஒரு முறை வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து அவர்களுக்கு வந்து சீருடை கொடுத்தோம். அதையும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நகராட்சி தரதும் இல்லை. ரெண்டாவது 140 பேர் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அது 80 பேராக மாற்றிட்டாங்க. அப்போ 80 பேர் வச்சு தான் இந்த 27 வார்டுடைய துப்புரவு பணிகளையும் மேற்கொள்ளணும். எப்படி சாத்தியம்? அது எப்படி செய்ய முடியும்? அப்போ குறைந்த அதாவது சம்பளம் அதிக வேலை. அப்போது குறைந்த சம்பளம் அதிக வேலையும் வாங்கிக்கிறீங்க, சம்பளத்தையும் குறைச்சிட்டீங்க. அப்போ பணமெல்லாம் எங்கே போச்சு? யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப வெட்ககரமாக இருக்குது. ஏன்னா துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து கண்ணீரும் கம்பளையுமாக என்னிடத்திலே சொல்லுகின்ற பொழுது மனதில் எனக்குடைய ஆத்திரம் உடனடியாக ஏன் ஒரு சிவில் கேஸ் போடக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் வந்து இப்போது ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் முன்பே வந்து சிபிஎம் வந்து இது குறித்து நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதற்கு ஒரு நல்ல தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. அதாவது அதுபோக சில பல உறுப்பினர்கள் வந்து அவரவர்கள் வீடுகள் நம்ம பூண்டி நகராட்சியில் இருக்குது இல்லைங்களா, அவங்கவுங்க வீடுகளுக்கு சாலையே இல்லை, சாக்கடையே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் வீடுகளுக்கென்று சாலை அமைத்திருக்கிறார்கள், அங்கே சாக்கடை வசதி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த வீடுகளுக்கு கூடிய பகுதியில் 2-3 வீடு தான் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கெல்லாம் அவங்க வந்து ரோடு போட்டு சாலை போட்டு சாக்கடை போட்டிருக்காங்க. அப்படின்னா அப்போது இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யார் காசு? தினமரில் தொடர்ந்து நம்முடைய பூண்டி நகராட்சி இருக்கக்கூடிய இந்த அலங்கோலங்கள் செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு செய்தி வாரத்துக்கு ஒரு செய்தியாவது திருப்பூர் பூண்டி நகராட்சியினுடைய அலங்கோலத்தை வந்து ஏதோ ஒரு துறையில் வந்து அவங்க போட்டுகிட்டே தான் இருக்காங்க, தெருநாய்கள் பிரச்சனை முதற்கொண்டு. ஆனால் இது வரைக்கும் எதுக்குமே வந்து அதை பற்றின தீர்வே இல்லவே இல்லை. அப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க பூண்டி நகராட்சி நிர்வாகம்? அப்போ அது போக பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளாம் பொதுமக்கள் வரி கொடுக்குறோம். இப்போ வரி கொடுத்து அதனுடைய வரவு செலவு சமாச்சாரங்கள் வந்து நமக்கு தெரிவிக்க வேண்டியது அந்த பூண்டி நகராட்சியினுடைய கடமை. ஆனால் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக நான் பார்த்துட்ருக்கேன், ஒரு நாள் கூட வந்து அவர்கள் என்ன வரவு, என்ன செலவு, எவ்வளவு மிச்சம், எவ்வளவு இருப்பு, எவ்வளவு பற்றாக்குறை யாருமே தெரிவிக்கல. எப்போ கேட்டாலும் பணம் இல்லை, எப்போ கேட்டாலும் பணம் இல்லை. ஆனால் 60,000 பேர் நம்ம வரி கொடுக்குறோம். அப்போ இந்த வரியெல்லாம் என்ன தான் ஆகுது? யார் வீட்டுக்கு போகுது? என்ன வேலை செய்கிறாங்க? என்ன ரோடு போடுறாங்களா, சாக்கடை வசதி பண்ணுறாங்களா, இல்லை மின்சார கம்பங்கள் போடுறாங்களா, இல்லை திருநாய்களை கட்டுப்படுத்துகிறாங்களா, இல்லை ஏதாவது சுகாதார பணிகளை செய்கிறாங்களா, என்ன தான் செய்கிறாங்கன்னு ஒன்றும் பணிகள் செய்கிற மாதிரி நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. ஏதோ கண் துடைப்புக்கு அங்கங்கே ஒரு ரேஸாக ஒரு ரோடு அங்கங்கே ஒரு ரோடு போட்டிருக்காங்க, அப்புறம் அவ்வளவுதான். மற்றபடி என்ன வேலை செஞ்சுருக்கான்னு தெரியல. அந்த கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க, பூண்டி நகராட்சிக்குன்னு கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முன்னாடி திடக்கழிவு மேலாண்மைக்குன்னு சொல்லி அது ஏதோ சில கட்டடங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு பூண்டி நகராட்சி நடக்கக்கூடிய நிர்வாகம் செலவுகள். அப்போ என்ன தான் ஆச்சு? பணம் எங்கே தான் போச்சு? அப்புறம் இது போக வந்து அந்த பூண்டி கோயில் இருக்குது பாருங்கள், அது வந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஆறு வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 12 ஆண்டுக்கு முன்னால் சுத்தம் செய்யப்பட்டது. அப்போ இருந்த பேரூராட்சி தலைவர் அவருடைய ஆலோசனை பேரில். ஆனால் அந்த ஆற்றின் கரையில் தான் வந்து நம்முடைய எம்பெருமான் திருமுருகநாத சுவாமி ரொம்ப அற்புதமாக கம்பீரமாக வீற்றிருந்ததாக அன்றைய வரலாற்று ஆவணங்கள் நமக்கு சொல்லுகின்றது. அதை வந்து நம்ம பார்க்குறப்போ அந்த ஆற்றங்கரையிலேருந்து வரக்கூடிய அந்த நீரை எடுத்து தான் அங்கே எல்லா விதமான அபிஷேகங்களும் அலங்காரங்களும் எல்லாமே செய்யப்படும். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு? அந்த ஆற்றையும் காணோம், அங்கே ஒரு ஷாக்கடையாக போச்சு, அங்கே ஃபுல்லாக வந்து முள்வேலி அடர்ந்த காடாக போச்சு. அப்போ பகவானுக்கே இந்த நிலைமை, ஆண்டவனுக்கே பாருங்கள் ஒரு சரியான ஒரு வசதி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தீர்த்தமாகட்டும் இல்லை மற்ற இதாகட்டும் அதுவும் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை. அப்போ பகவானுக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா நம்ம நிலைமை ரொம்ப வெட்ககரம். அதாவது இது ஒரு பக்கம் அப்படின்னா நம்முடைய பூண்டி கோவில் ஈவோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த அடாவடித்தனமானது எல்லை கடந்து போயிடுச்சு. அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அளவு கடந்து போயிடுச்சுங்க, பயங்கரமாக போச்சு. அவங்க வந்து முதல்ல பாருங்கள், பொதுமக்கள் எல்லாம் வந்து போகிறக்கான கழிப்பறை அந்த வசதி 4 ஆண்டுகளாக அவர்களாலே தடைப்பட்டு நின்றது. 3 ஆண்டுகளாக கேட்டால் அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய இந்து அறநிலைத்துறையிலேருந்து நாங்கள் பணத்தை வாங்கி கட்டிடுறோம்னு சொன்னதுனால தான் அந்த பொது கழிப்பறைத்துறை இப்போ அந்த நம்ம எல்லாம் நடந்து போகிறோமே, வாக்கிங் போகிறோம் இல்லையா, அதை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த பொது கழிப்பறை தான் வந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரே கழிப்பறையாக இருந்தது. அது கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அப்போ இந்த பெண்கள் பக்தர்களப்பட்ட வேதனை, அதுக்கெல்லாம் யார் காரணம்?
ஏன் ஈஓ அவங்க அந்த பூண்டி கோவில் நிர்வாக அதிகாரி ஈஓ அவர்கள் அதை ஏன் முன்பு அனுமதிக்கவில்லை? இப்பொழுது அவசரமாக நான் ஒரு வீடியோவை எடுத்து இன்றைக்கு மாலைக்குள்ளாக இதற்கு விடிவு தராவிட்டால் நடப்பதே வேறு என்று நான் ஒரு வீடியோவை பதிவிடுற பிறகு அன்று மாலையே அது ஏன் இடிக்கப்பட்டது? அதற்கு பிறகு எப்படி நகராட்சியிட்ட வந்து பரவாயில்ல நீங்களே கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஏன் திரும்ப நீங்கள் வந்து அதுக்கு கடிதம் கொடுத்தீங்க? அதை தினமலர் வேற போட்டு நம்மளை அந்த அம்மாவுடைய அந்த அந்த ஒரு அலங்கோலமான விஷயத்தை அவங்க அருமையாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. வெட்ககரமானது. இவ்வளவு தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அது எப்போவோ நடந்திருக்க வேண்டிய விஷயம். அன்றைக்கே பூண்டி நகராட்சி பணம் தரேன்னு சொல்லியும் 30-40 லட்சம் ரூபா தரேன்னு சொல்லியும் அதை ஏன் இவர்கள் அதை வாங்கவில்லை? இப்பொழுது ஏன் வாங்கினார்கள்? அப்போ என்ன காரணம்? யார் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அது ஏன் அந்த பூண்டி நிர்வாக அதிகாரி வந்து அதாவது கை கழுவுறதுக்கு முன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்பெல்லாம் முன்னாடியே நாங்கள் பக்தர்கள்லாம் வந்து எளிதாக கை கழுவி உள்ளே போவதோ காரை கழுவி கொண்டு உள்ளே போவதோ எளிதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி கொண்டு போய் கோயிலுக்கு பின்னாடி அந்த பிரம்ம தீர்த்தத்தை ஒட்டி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படித்தான் வச்சாலும் அது போகிற பாதை வழி இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் எடுக்க வேண்டாமா? அந்த கற்கள்லாம் கால்களை குத்துங்கிற அறிவாவது கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? நான் 3 முறை அந்த கற்களை பொறுக்கி நான் இது வரைக்கும் போட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு கல் வந்துட்டு தான் இருக்குது, நான் பொறுக்கி போட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ நிர்வாக அதிகாரி தன்னுடைய அலுவலகத்துக்கு எதிர மட்டும் தினந்தோறும் அந்த அலுவலக பணியாளர்களை வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம், க்ளீனாக வச்சுக்கிறாங்க. அப்போ பொதுமக்கள்லாம் இப்படித்தான் கல் முள் நடந்து போகிறதா? இது மட்டும் இல்லை, இந்த கந்தசஷ்டி விழா ஒன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் அன்றைக்கி சரியான மழை. உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்குது. அந்த தண்ணி வெளியில் போகாதனால அந்த தெப்ப குளத்துலேயே வந்து எல்லாரும் பாவம் நீச்சல் அடிச்சுட்டு தான் பக்தர்கள் உள்ளே போனாங்க. அப்போ அந்த தண்ணியை வெளியெடுத்து விடக்கூடிய வேலையை யார் செய்யாது? அது நிர்வாக அதிகாரி உடனடியாக வந்து பார்க்க வேண்டாமா? நான் போய் ஒரு கடப்பாறை தூக்கிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கு கொடுத்து அவங்க அந்த கடப்பாறையை வச்சு அதை அந்த ஓட்டையை வந்து இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் குத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி போய் எவ்வளவு கஷ்டம். அது மட்டும் இல்லை, அதே அன்றைக்கி நான் போகிறக்கு நம்ம பின்னாடி இந்த பிரம்ம தீர்த்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த விநாயகரை சுற்றி பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அந்த பாதையில் அத்தனை கற்கள் தட்டி விழுந்தால் மண்டை உடஞ்சி போயிடும். அப்போ அதை கூட எடுக்காமல் அந்த நிர்வாக அதிகாரி என்ன தான் பண்ணிருக்காங்க? நான் தான் அப்புறம் உட்காந்து ஒரு மணி நேரம் அதை பொறுக்கி எரிஞ்சேன். அப்புறம் அந்த கழிவறை, அந்த ஒரு கழிவறை, அந்த தொழில் துறை கட்டுப்பாட்டுக்கு அந்த ஒரு கழிவறை தான் இப்போ வந்து பக்தர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது வந்து தொழில் துறை கட்டுப்பாட்டில் இருந்தால் என்ன, ஏன் சுத்தம் பண்ணக்கூடாதா? அத்தனை அலுவலக ஊழியர் வச்சுருக்கீங்கல்ல, வாரத்துக்கு ஒரு முறையாக சுத்தம் பண்ணலாமா? இது வரைக்கும் நான் 4 வாட்டி வந்து அந்த கழிவறையை, அந்த ஆண்கள் கழிவறையை நான் சுத்தம் பண்ணிட்டேன். பெண்கள் கழிவறை பாவம், அவங்க இனி எவ்வளோ சிரமப்படுறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. இது ரொம்ப வெட்ககரமானது, வேதனையானது. ஆக நிர்வாகத்தினுடைய அந்த செயல்பாடுகள் ரொம்ப வரம்பு மீறி போயிடுச்சு. அதுவும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சுவாமி சப்பரமானது பூண்டியை தாண்டி வேறொரு பகுதிக்கு சென்று வந்ததை கேள்விப்பட்டேன். ரொம்பவும் எனக்கு பயங்கரமான ஆத்திரம். ஏன்னா இது வந்து தர்மத்தை மீறிய செயல், அறத்தை மீறிய செயல். யார் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இது வந்து ஆண்டவனுக்கே அடுக்காது. இந்த செயல் வந்து நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வருடம் அப்போ ஒவ்வொருத்தரையும் மேலே ஒவ்வொரு பகுதியில் கேட்பாங்க. நானே கேட்க போகிறேன். இப்போ என்னோடய வீட்டுக்கு ஏன் வரக்கூடாது? நான் மகாலட்சுமி இருக்கேன், என்னோடய வீட்டுக்கு சப்பரத்தை அனுப்புங்க. இந்த ஆண்டு நான் கட்டாயம் கேட்கத்தான் போகிறேன். என் வீட்டுக்கு சப்பரம் வந்து தான் ஆகணும். நிர்வாக அதிகாரி என் வீட்டுக்கு அனுப்பிச்சு தான் ஆகணும். நடக்கலைன்னா அப்போ ஏன் நீ போன ஆண்டு நீங்கள் அதை அனுபவிச்சிங்க? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறது? இப்போ இந்த ஆண்டு கூட அப்படித்தான். அந்த கந்தசஷ்டி விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வந்து இதுவரைக்கும் ஐயர்கள் தான் கொண்டு வந்து அந்த தேரில் ஏற்றியதாக சொல்கிறார்கள் நடைமுறை. ஆனால் இப்போ அந்த நடைமுறையை மாற்றிட்டாங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? வேலுங்கிறது முருகனை வந்து கொண்டு வந்து தேரில் ஏற்ற வேண்டிய கடமை வந்து சிவாச்சாரியோட கடமை. அது எப்படி தனிப்பட்ட மனிதர் அந்த வேலையை செய்யலாம்? அது எப்படி நீங்கள் அதை அனுமதிக்கலாம்? அப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க? அது என்ன, நீங்கள் என்ன பெரிய ஒரு கலெக்டராக? இது என்ன பெரிய சாம்ராஜ்யமாக? ஒரே ஒரு கோவில், அந்த ஒரு கோவிலுக்கு ஒரு ஈவோ நீங்கள். அந்த ஒரு கோவிலில் கூட என்ன செயல்கள் நடக்குதுன்னு கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் என்ன தான் ஈவோ நீங்கள்? அது என்னதுக்கு நீங்கள் நம்பரே இல்லாமல் ஒரு 1000-2000 டோக்கன்லாம் அடித்து வந்து கொடுத்ததா வந்து எனக்கு வந்து இப்போ வந்து செய்தியில் வந்து சேர்ந்துருக்கு. எங்கிட்டையும் ஒரு டோக்கனை கையில் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் பார்த்தா அதில் எதுவுமே தெளிவாகவே இல்லை. அப்படின்னா எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? ஆனால் கேட்டால் நான் ரொம்ப சுத்தம்னு அவங்கள பற்றி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் எப்படி இதை முறைகேடுகள்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க? புரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு 30-35 குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு. இதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் என்ன அப்படின்னா, அது பெருமாள் கோயில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாலை வந்து நானும் அங்கே குடியிருந்த காலத்துன்னு சொல்லி கொண்டு தான் இருக்கின்றேன். அதில் ஒரு 20-25 லோடு மண்ணை கொட்டி அந்த சாலை உயர்த்தினால் அங்கே தண்ணீர் தேங்காது. ஆனால் எப்போ பாரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அங்கே ரோடு போட வேண்டிய வேலை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வாட்டி 25 வாட்டி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் ரூபான்னு போட்டாலுமே கூட கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாயை வந்து அனாவசியமாக ஒரு 250 மீட்டர் தூரத்திற்கு அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மடத்தனத்தை செய்வது யார்? இதை ஏன்
இது வந்து நகராட்சி கட்டுப்பட்டதா இல்லை நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பட்டதாங்கிறது கேள்வி அல்ல. இப்படி ஒரு தவறான விஷயத்தை அவர் செய்து கொண்டிருந்தால் நகராட்சி அங்கே கூப்பிட்டு அறிவுறுத்த வேண்டாமா? நெடுஞ்சாலைத்துறை தான் அதை பண்ணுது அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை கூப்பிட்டு சொல்லணும், இப்படி தேவையில்லைங்க, ஒரு 20 லோடு மண்ணை கொட்டியாச்சுனாவே உயர்ந்தாச்சுன்னா அது மேலே சாலையை போட்டிங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளாவது அது தாங்கும் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் நம்ம மிச்சம் பண்ணியிருக்கலாம். அப்போது மக்களுடைய வரி பணத்தை இப்படித்தான் நீங்கள் வெட்டி விரயம் செய்வீர்களா? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறது? அது மட்டும் இல்லை, பூண்டி குப்பை குழியில் வந்து எம்ஜிஆர் நகரில் அங்கே அம்மாபாளையம் எம்ஜிஆர் நகர் இருக்கக்கூடிய அந்த பாறை குழியில் குப்பையை நீங்கள் குப்பை கொட்டுறதும் இல்லாமல் எதற்காக நீங்கள் திருப்பூர் மாநகராட்சியோட குப்பையை கொட்டுவதற்கு அனுமதித்தீர்கள்? யார் உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தது? அது எப்படி திருப்பூர் மாநகராட்சி கொண்டது நம்ம பூண்டி நகராட்சி குப்பை குழியில் வந்து எப்படி குப்பையை கொட்டலாம்? அப்போ என்ன பூண்டியை வந்து எப்படி திருப்பூர் மாநகராட்சியானது எல்லா புறங்களிலும் அந்த 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 மாநகராட்சியானது எப்படி குப்பைகளை கொட்டி இன்றைய பொதுமக்கள் விரோத அரசாக மாறிக்கொண்டிருக்குதோ அது போன்ற வேலையை நீங்களும் செய்கிறீர்களா? அப்போ நீங்கள் பொதுமக்களுக்காக இல்லையா? நீங்கள் உங்கள் சம்பாதிப்பதற்காக தானே வந்திருக்கிறீர்களா? என்ன நடக்குது இங்கே? யார் இங்கே அரசாள்வது? அது மட்டும் இல்லை, அப்போ தெருநாய்கள் பிரச்சனை அது தினமலர்லையும் போட்டாச்சு, நம்மளும் சொல்லியாச்சு. ஒவ்வொரு வார்டுலேயும் இருக்கக்கூடிய தெருநாய்களுடைய எண்ணிக்கை நான் கணக்கெடுத்த வகையில் கிட்டத்தட்ட 27 வார்டுலையும் சேர்த்து 3000 தெருநாய்களுக்கு மேலே 4000 இருக்கும் அப்படிங்கிற அளவில் என்னுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. நான் அங்கிருந்த பகுதியில் இருக்கிறவங்களெல்லாம் வச்சு எடுக்கிறப்போ அப்போது இத்தனாயிரம் நாய்கள் பெருகிருச்சு. இதை கட்டுப்படுத்தாமல் என்ன தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க? தெருநாய்கள் கட்டுப்படுத்த கூட உங்களுக்கு வேறு என்ன தான் வேலை உங்களுடைய நகராட்சியில்? அது குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு சொல்கிறீங்க, பண்ணுறீங்களா? ஒரு நாள் கூட நீங்கள் பண்ணி நாங்கள் யாருமே கண்ணில் பார்த்ததே கிடையாது. அப்போ கஜான அது பாட்டுக்கு இப்போ எங்கள் மகாலட்சுமியிலே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நாய்கள் 15 20. நாங்கள் இருக்கிறது 44 வீடு. எங்களுக்கு என்ன வீட்டுக்கு 2 நாய் நாங்கள் வளர்த்துறதா? இதுதான் எங்களுக்கு வேலையா? என்ன நடந்துட்டுருக்குன்னு புரிய மாட்டேங்குது. அதுபோல் சிசி கேமரா வந்து 27 வார்டுலேயும் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு சிசி கேமராவுக்கு 10,000 ரூபா. 27 வார்டுக்கும் ஒரு 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 100 கேமரானே போடுங்க. ஒரு 10,000 to 100 போட்டால் எவ்வளோ வச்சுங்க? 10 லட்சம் ரூபா வருது. 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியாதா? அப்போ ஒட்டுமொத்தமாக பூண்டி நகராட்சியை வந்து குற்றம் இல்லாமல் ஆகி போயிருமில்ல? 10 லட்சம் ரூபா கூட உங்களால் பல கோடிகள் வருமானம் வரக்கூடிய பூண்டி நகராட்சியில் ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சிசி கேமரா கூட போட முடியாதா? ஆனால் அது கூட பரவாயில்ல. அந்த திருப்பூர் நம்ம நகராட்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேமராவது ஒழுங்காக வேலை செய்தா? 3 புறம் அங்கே எத்தனை இல்லை ஆயிரக்கணக்கான வண்டிகள் அங்கே போகுது. எத்தனை குற்றவாளிகள் அது வழியாக பயணிப்பாங்க. அங்கே கூட ஒரு சிசி கேமரா கூட உங்களுக்கு போடுறதுக்கு வந்து முடியல அப்படின்னா என்ன தான் பண்ணிகிட்ருக்கு நகராட்சி? அப்போ இந்த காசெல்லாம் எங்கே தான் போகுது? இல்லை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுறீங்களா? இல்லை அப்படியே அள்ளி கொண்டு போயிடுறீங்களா வண்டிகளில்? ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆத்திரமாக வருது. இதை கேட்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக எந்த வகையிலுமே வந்து பூண்டி நகராட்சியானது எதையுமே செய்யவில்லை. பார்க்குகள் எல்லாம் அலங்கோலமாக கிடைக்கிறது. எல்லா பார்க்குகளும் அலங்கோலம். அதுவும் அம்மாபாளையம் பார்க்கு சமூக விரோதிகளும் கூடாரமாகவே ஆகிப்போச்சு. அம்மாபாளையத்தில் உமையஞ்செட்டிபாளையம் போகிற வழியில் அந்த பாதை வழியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இரவில் பயணிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டு. ஏன் அங்கே வந்து அங்கே திருவிழாக்கள் ஏன் போடக்கூடாது? என்ன தப்பு? ஏன் பொதுமக்கள் அங்கே எல்லாம் பணம் தர்றது இல்லையா? வரி தர்றது இல்லையா? எத்தனை விஷயங்கள். சாலைகளில் எங்கே நீங்கள் போட்டிருக்கீங்க? அந்த ஜெகநாத நகரில் அந்த சபரி நகர்லாம் சாலைகள்லாம் பழுதடைந்தே கிடக்கிறது. எப்போ தான் போய் போட போகிறீங்க? என்ன தான் பண்ணுறீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எந்த பகுதிக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கீங்க? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆக்கிரமிப்புகள் ஒரு பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அகில் நகரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நம்ம நல்லாட்சி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. அந்த பகுதி வழியாக நீங்கள் சாலையை அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த அனுப்பர்பாளையம் வழியாக வரக்கூடிய அந்த பகுதிக்கே வந்து இந்த சாலை இந்த நல்லாட்சியை ஒட்டி நீங்கள் சாலை அமைத்தால் அங்கே போய் சேரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சாலையாக போயிடும். நம்ம வந்து ரிங் ரோட்டை தவிர இந்த சாலையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா போக்குவரத்து நெரிசல் கம்மியாயிடும். அப்போ அந்த ஆக்கிரமிப்பில் அகற்றாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அந்த எம்ஜிஆர் நகரில் அந்த ஆக்கிரமிப்பில் நீங்கள் அகற்றாருடைய விளைவு அங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வந்து அங்கே கட்ட முடியாமல் அந்த பொதுமக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த வீவர்ஸ் காலனி, கோயிலுக்கு பின்னாடி கூடிய வீவர்ஸ் காலனி, நெசவால காலனி எம்ஜிஆர் நகரில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ரேஷன் கடை கிடையாது. கட்டுறதுக்கு இடம் இல்லை, ஆக்கிரமிப்பு. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஒன்றும் என்னால் பேசவே முடியல. நீ கரலாங்காடு மிச்சம், அங்கேயும் ஏராளமான பிரச்சனை இருக்குது. இப்போ எந்த பகுதியிலுமே நீங்கள் எந்த வேலையுமே செய்யவே இல்லை. ஆனால் வரி மட்டும் வசூல் பண்ணிடுறீங்க. வரி தரலைன்னா உடனே எல்லாம் கட் பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வரி வசூல் பண்ணதை முறையாக எங்களுக்காக செலவு பண்ணிங்களா? கிடையாது. ஆக நீங்கள் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க.
ஆனால் எங்ககிட்ட எல்லா வேலையும் வாங்குவீங்க. ஆனால் இப்போது நாங்கள்லாம் அடிமைகளாகவும் நீங்களாம் அரசர்களாகவும், அதாவது இந்த வார்டு உறுப்பினர்கள், அந்த நகராட்சி தலைமை, அப்புறம் பூண்டி கோவில் ஈஓ, இவங்கெல்லாம் வந்து அரசர்கள். நாங்கள்லாம் குடிமக்கள்லாம் நாங்கள்லாம் அடிமைகள் இல்லையா? நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க, நாங்கள் வந்து அதை வந்து எதையும் கண்டுக்கக்கூடாது. அதுதான் இப்போ உங்களுக்கு இல்லையா? நகராட்சினா இதில் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நகராட்சினா அதில் சிபிஎம்ஐ தவிர மீதி எல்லா கட்சிகளும் அடக்கம். இவர்கள் எல்லாம் நம்மிடத்திலே ஓட்டு கேட்பதற்கு மட்டும் தனித்தனியாக வந்து நாங்கள் வேறு அவர்கள் வேறு என்று சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் ஓட்டு வாங்கிய பிறகு எல்லோரும் கூட்டாளிகளாக போகிறவர்கள். ஆக கூட்டாளிகள் தான் இப்போ வந்து திருப்பூர் பூண்டி நகராட்சி நடத்திட்டுருக்காங்க. இந்த கூட்டாளிகள் அப்போது இவங்களை வந்து நம்ம ஒன்றும் என்ன கேள்வி இவட்ட கேட்டாலும் இவற்ற பதில் இருக்காது. நமக்கு பதில் எப்படி நம்ம இவங்களுக்கு சொல்லணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இனியாவது சில பல ஆயிரங்களை தூக்கி எறிஞ்சு போட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, இறை அடியவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, இறைவனை நேசிக்கிறவங்க, நம்ம திருமுருகன் சுவாமியுடைய பக்தர்கள் என்று பார்த்து தரமானவர்களை, படித்தவர்களை, ஆங்கிலம் குறைந்தபட்சம் பேச தெரிந்திருக்க வேண்டும். ஆங்கிலம் தெரிந்தால்தான் என்ன நடக்குது உலகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சட்ட அறிவு வேணும், அனுபவம் வேணும், சமுதாய அக்கறையோடு செயல்படக்கூடியவர்களா என்று தெரிய வேண்டும். இப்போ நான்லாம் இருக்கேன்னா 30 ஆண்டுகளாக நான் சமுதாய சேவை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நானெல்லாம் ஒருவேளை நானெல்லாம் அந்த அந்த பணிக்கு நான் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எனக்கெல்லாம் ஏன்னா சமுதாய சேவை நம்ம இருந்துட்டோம். சிபிஎம் நம்ம சுப்பிரமணியனால சமுதாய சேவையில் இருந்துட்டார். அவரெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஒரு துளி கூட அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு அப்படி பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கிட்ட கேட்டால் அவர் அப்படி தான் சொல்லுவார், ஒரு பைசா கூட எனக்கு அப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை முருகானந்தம் அப்படிப்பார். அதுதான் உறுப்பினருக்கான தகுதி. கக்கன் மாதிரி, ஜீவா மாதிரி, காமராஜர் மாதிரி, இது மாதிரியான நபர்கள் நம்ம சுப்பிரமணிய அண்ணா இல்லை, தேவராஜன் அண்ணா இல்லை. ஆனால் எத்தனை பேர் நம்ம நகராட்சியில் அப்படி இருக்காங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வார்டு உறுப்பினரையாவது நீங்கள் சொல்லுங்கள். 27 வார்டில் இந்த 2 பேர் தவிர மீதி எந்த வார்டு உறுப்பினர் சாதாரண குடிசையில் இருக்காங்க சொல்லுங்கள். ரொம்ப வெக்ககரமாக இருக்குது, ரொம்ப துக்ககரமாகவும் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே நம்ம இதை பொறுத்துக்கக்கூடாது. பொறுத்தா இந்த பூமி தாங்காது. நன்றி வணக்கம். இதெல்லாம் நம்ம பேச போகிற இன்றைக்கு வாங்க விரிவாக பேசுவோம். நன்றி வணக்கம். ரொட்டீன் நல்லதே விரும்ப முருகானந்தர்.